வணக்கம் நண்பர்களே. டிசி படம் எப்படி இருக்கு? ஒரே வரியில் சொல்லணும்னா, ஸ்டைல், ஆக்ஷன், அனிருத் பி.ஜி.எம்., லோகேஷ் கனகராஜ் நடிப்பு. இந்த நான்கும் சேர்ந்து தியேட்டரில் ஒரு மாஸ் அனுபவத்தை கொடுக்குது. இன்று வெளியாகியுள்ள டிசி திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் வெற்றி வரிசையில் இந்த படமும் இணைய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக முதல் நாள் ரசிகர்களின் கருத்துக்கள் சொல்லுகின்றன. இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் தனது வழக்கமான ராவான ஆக்ஷன் ஸ்டைலை இந்த படத்திலும் முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த முறை ஆக்ஷனுடன் சேர்த்து நல்ல எமோஷனலும் வேலை செய்திருப்பது படத்தின் பெரிய பலம். முதல் முறையாக ஹீரோவாக நடித்துள்ள லோகேஷ் கனகராஜ் தேவதாஸ் கதாபாத்திரத்தில் செம மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் காட்டியிருக்கிறார். முதல் படம் என்று எங்கும் தெரியாத அளவுக்கு நம்பிக்கையான நடிப்பு. வாமிகா கபி தனது கதாபாத்திரத்தில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். சில முக்கியமான காட்சிகளில் அவருடைய நடிப்பு தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றுள்ளது. இந்த படத்தின் இன்னொரு பெரிய ஹீரோ என்றால் அது அனிருத் தான். பின்னணி இசை ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சியையும் வேற லெவலுக்கு எடுத்துச் செல்கிறது. கிளைமாக்ஸ் வரை அந்த எனர்ஜியை குறையாமல் கொண்டு செல்கிறது. ஒளிப்பதிவு, கலர் டோன், ஆக்ஷன் காட்சிகள் அனைத்தும் செம ஸ்டைலிஷ். ஒவ்வொரு ஃப்ரேமும் பெரிய திரைக்காகவே உருவாக்கப்பட்டது போல் தெரிகிறது. குறை என்று பார்த்தால் கதைக்களம் புதிதாக இல்லை. கேங்ஸ்டர் எதிராக போலீஸ் என்ற வழக்கமான டெம்ப்ளேட் சில இடங்களில் தெரிகிறது. அதோடு அதிக இரத்தக் காட்சிகள் மற்றும் சில கெட்ட வார்த்தைகள் எல்லோருக்கும் பிடிக்காமல் போகலாம். மொத்தத்தில் டிசி கதைக்காக மட்டுமில்ல, அதன் மேக்கிங், ஆக்ஷன், அனிருத் இசை, லோகேஷ் கனகராஜின் மாஸ் நடிப்பு ஆகியவற்றிற்காக கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு டிசி படம் எப்படி இருந்தது? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் மற்றும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.